நான் துணை முதல்வரின் உதவியாளர். எனக்கு அவரிடம் செல்வாக்கு உண்டு. என்ன வேலை வேண்டும் சொல்லுங்கள், வாங்கி தருகிறேன். என்ன பணம்தான் கொஞ்சம் செலவாகும் என கூறிக்கொண்டு அரசு வேலை வாங்கி தருவதாக உறுதியளித்த இவர்தான் வித்யா மோனல். சேலம் மாவட்டம் செவ்வாய்ப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர்தான் இந்த வித்யா மோனல். இவரது நண்பர் ஒருவர் அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அரவிந்த்சாமி என்னும் மாற்றுத்திறனாளி ஒருவரை அறிமுகப்படுத்தி வைத்துள்ளார். வித்யா மோனல் அரவிந்த்சாமியிடம் தான் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினின் உதவியாளர் என்றும் சின்னச்சேலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் காலியாக உள்ள உதவியாளர் வேலையை அரவிந்த்சாமிக்கு வாங்கித் தருவதாகவும் கூறியுள்ளார். மாற்றுத்திறனாளி என்பதால் எளிதில் கிடைத்துவிடும், ஆனால் கொஞ்சம் பணம் செலவாகும் என கூறி அரவிந்த்சாமியிடம் 2 லட்சம் ரூபாய் பணம் கேட்டுள்ளார். துணை முதல்வருடன் வித்யா எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை எல்லாம் பார்த்து இது உண்மைதான் என நம்பிய அரவிந்த்சாமியும் அவர் கேட்ட பணத்தை கொடுத்துள்ளார். ஆனால் பல நாட்களாகியும் வேலை குறித்த எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் இருக்கவே இதுகுறித்து வித்யாவிடம் கேட்டபோது அவர் பதிலளிக்காமல் மழுப்பி வந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து சந்தேகமடைந்த அவர் பணத்தை திருப்பி கேட்டுள்ளார். ஆனால் பணத்தை திருப்பிக் கொடுக்காமல் இருக்கவே தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அரவிந்த்சாமி சேலம் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளார். புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் வித்யா மோனல் வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்டது உறுதி செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வித்யா மோனல் மீது மோசடி வழக்கு பதிவு செய்த செவ்வாய்ப்பேட்டை காவல்துறையினர் அவரை கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்துள்ளனர். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினின் உதவியாளர் என கூறிக்கொண்டு பெண் ஒருவர் பண மோசடியில் ஈடுபட்டுள்ள சம்பவம் சேலம் மாவட்டத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.